குட்டி கதைகள் 1. கிணற்றை தானே விற்றேன். ஒருவருக்கு ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை ஒரு விவசாயிக்கு விற்று விட்டாராம். அந்த விவசாயி அதை வாங்கி கொண்டு அடுத்த நாள் அந்த கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துடனும் ரொம்ப ஆவலுடனும் அந்த கிணற்றுக்கு வந்தாராம். அப்போது அந்த கிணற்றை விற்றவர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அந்த விவசாய தண்ணீர் எடுக்க விடாமல் அவரும் தடுக்கிறாராம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தவறு செய்யறாரு அப்படின்னு. விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எனக்கு தானே நீ இந்த கிணறை விற்ற, அப்படி விற்று விட்டதுக்கு அப்புறம் எப்படி நீ என்னை தண்ணீர் எடுக்க விடாமல் தடுக்கிறாய்? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோபத்துடன் கேட்டாராம். அதற்கு உடனே அந்த விற்றவரும், ஐயா, உங்களுக்கு நான் விற்றது கிணற மட்டும் தானே தவிர அதுல இருக்கிற தண்ணீரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப நக்கலா பதிலும் சொல்றாராம். உடனே விவசாயிக்கு ஒரே குழப்பம். ஆனா குழப்பத்தை விட ரொம்பவே கோபம். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, உடனே நம்ம ஊர் பெரியவர்கிட்ட இதை போய் சொல்லிடலாம் அப்படின்னு போய் சொல்றாரு. ஊர் பெரியவரும் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு இவங்க கதையில இருக்கிற நியாயத்தையும் கேட்டுட்டு ஒரு தீர்ப்புக்கு வராரு. அந்த தீர்ப்பை யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஆமாங்க, அந்த தீர்ப்பை அந்த கிணற்றை விற்றவர்கிட்ட போய் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கிணற்றை விற்றுவிட்ட, இதுக்கப்புறம் அந்த கிணறு உன்னுடையது கிடையாது. அதுல முதலில் உனக்கு தண்ணீர் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. அப்படி இதுல தான் நீ தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சனா அதற்கான வாடகையை தினமும் நீ விவசாயிக்கிட்ட கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லைனா உன் தண்ணீரை எடுத்துட்டு இப்பவே வெளியில போ அப்படின்னு தீர்ப்பையும் கூறிவிட்டார். அந்த விற்றவரும் தலையை குனிந்து கொண்டே அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டுட்டு அந்த கிணறும் சரி அந்த கிணற்றுல தண்ணீரையும் மொத்தமாக விவசாயிக்கு கொடுத்து விட்டு போயிட்டாராம். குழந்தைகளே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பொருளை நம்ம காசுக்கு விற்றதற்கு அப்புறமாக இல்லை ஒருத்தவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவர்களுடையது. அதற்கான சொந்தமும் சரி அதில் இருக்கிற உரிமையும் நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த விற்றவர் போல அநீதியாக எப்பொழுதுமே செயல்படக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம்னா எல்லாரும் முன்னாடியும் நமக்கு அவமானமாக போய்விடும். கடைசியில் நம்ம தான் தோற்றும் போய் இந்த விற்றவர் போல எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பும் கேட்டு போக வேண்டியது இருக்கும். அதனால எப்பொழுதும் மற்றவர்கள் பொருள் மேல் ஆசையும் படக்கூடாது. நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றத எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். இதை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் RJ ஹரிணி தேஷ்குமார். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதை வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.